நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கும், அந்த கோயிலுக்கு போனால் அது நடக்கும் என்பதெல்லாம் மாயை. ஒரு மனிதன் கருவில் இருக்கும் பொழுதே, தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே, ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப விதியை இறைவன் தீர்மானித்து விடுகிறான் என்பது தான் சார் நிதர்சனமான உண்மை. அதன்படித்தான் வாழ்க்கையே அமையும் என்பது எழுதப்பட்ட விதி. இவற்றையெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது சார். போன பிறவியில் என்ன செய்தார்களோ அதற்கேற்ற மாதிரி தான் சார் விதி நிர்ணயிக்கப்பட்டு ஒரு மனிதன் இந்த பூ உலகில் பிறக்கிறான். சார், ஒரு ஜாதக கட்டத்தில் கிரகங்களின் அமைவை பார்த்தாலே, அந்த அடைவை பார்த்தாலே, அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அழகை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் சார். இந்த ஜாதகருக்கு முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தே தீரும். இரண்டாவது திருமண வாழ்க்கை மட்டுமே சந்தோஷமாக சிறப்பாக அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் என்பது தீர்க்கமாக உறுதியாக சொல்லிடலாம் சார். ஒரு ஜாதகத்தை பார்த்தா சார், என்னத்தான் நீங்கள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து திருமணம் செய்தாலும் ஒரு சிலருக்கு முதல் வாழ்க்கை தோல்வி அடைய வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. இவற்றையெல்லாம் பிரம்மனை நினைத்தால் மாற்றவே முடியாது சார். நமக்கு போய் இப்படி நடந்து விட்டது என்று சில பேர் வேதனையும் சோதனைக்கு உள்ளாவாங்க. அவர்களுக்கு பாருங்க, இரண்டாவது திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அற்புதமாக அமைந்துவிடும் சார். ஒரு ஜாதகத்தில் சார், ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் கூட்டமாக சேர்ந்து ஆட்டம் போடவே கூடாது சார். சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கை இருக்கவே கூடாது 7ஆம் இடத்துல. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது சார். சனி செவ்வாயினுடைய தொடர்பு பார்வை சேர்க்கை இருக்கவே கூடாது 7ஆம் இடத்திலும். எந்த ஒரு ஜாதக கட்டத்திலையும் லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம், இந்த இடங்களில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கவே கூடாது. அப்படி இருக்குது சார். என்ன சார் பண்ணுறதுனாக்கா, கவனமாக திருமணத்தை அமைத்து கொள்ள வேண்டும். நல்ல ஜோதிடரை அணுகி அழகாக இந்த பொருத்தத்தை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார். ஞாபகம் வச்சுக்கிங்க சார். நிறைய பேரை பார்த்துருக்கலாம் சார். எனக்கு 35 வயது ஆயிடுச்சு, 38 வயது ஆயிடுச்சு, 48 வயசு ஆயிடுச்சு, 55 வயது ஆயிடுச்சு, திருமணம் இல்லை, திருமணம் நடைபெறவில்லை, திருமணம் ஆகவே இல்லை சார். திருமணத்திற்கு பெண் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து பெண் பார்த்து சோர்ந்து போயிருப்பாங்க சார். காரணம் என்னவென்றால், அவர்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் சனி ஒருவருக்கொருவர் பார்வை பெற்றிருக்கோம். இப்படி பார்வை பெற்றிருந்தால் நிச்சயம் திருமண வாழ்க்கையில் பாதிப்பும் உண்டு, தாமதப்படுவதும் உண்டு சார். சார், உங்கள் ஜாதக கட்டத்தில் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது திருமணஸ்தானம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தான் சார் சந்தோஷம். அந்த 11ஆம் இடம் தான் உங்களுடைய அபிலாஷைகள், எண்ணங்கள், செயல்களை பற்றி சொல்லக்கூடியது தான் 11ஆம் இடம். அப்போ இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்கணத்திலிருந்து 2ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 11ஆம் வீடு, இந்த ஸ்தானங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கணும் சார். அப்படி நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை நிச்சயம் உண்டு, எழுதப்பட்ட விதி சார். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காதல் வயப்பட்டு திருமணமாகி மிகப்பெரிய அளவில் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சார். அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதே ஸ்தானங்கள் தான் சார். 2ஆம் இடம், 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு காதலை சொல்லக்கூடிய ஸ்தானம், காதலில் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா என்பதை சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் 5ஆம் இடம். அப்போ குடும்பஸ்தானம் ப்ளஸ் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் கலத்திர ஸ்தானம் மற்றும் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம், இந்த அற்புதமான 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த ஸ்தானங்கள் ஒன்றுக்கொன்று நல்ல தொடர்பு பெற்றிருக்கணும் சார். நல்ல தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக உறுதியாக இவர்கள் காதல் வயப்பட்டு நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு தயாராக போகிறாங்கன்னு அர்த்தம்.
நிச்சயமாக நல்ல வாழ்க்கை உண்டு சார் இவர்களுக்கெல்லாம். இதுலேயும் லக்னாதிபதியும் பலம் பெற்றிருந்தா அற்புதமான வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் சார் இவர்களுடைய திருமணம். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா அல்லது நரகத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா என்பது உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகத்தினுடைய அமைவை வைத்து உங்கள் விதி நிர்ணயிக்கப்படுகிறது என்பது தான் எழுதப்பட்ட விதி. கர்ம வினைப்படி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் என்ன விதிக்கப்பட்டுள்ளது, என்ன எழுதப்பட்டுள்ளது, என்ன வரம் வாங்கி வந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் சார் திருமணம் என்பதே ஆகும் உங்களுக்கு. திருமணம் என்பது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்துது சார். அடுத்த கட்ட வாழ்க்கை தொடங்குகிறது. சந்தோஷமான வாழ்க்கையா அல்லது நரகத்தனமான வாழ்க்கையா என்பது உங்கள் ஜாதகம் மட்டுமே நிர்ணயிக்கப்படும் சார். நீங்கள் போடும் திட்டங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்றால் உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த திட்டங்கள் செயல்பட்டு அற்புதமாக கிரகங்கள் அமைவு பெற்றிருக்கணும் சார். ஒரு ஜாதக கட்டத்தில் ஆண் ஜாதகத்தில் 2ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு சார், 7ஆம் இடமும் கெட்டு போயிடுச்சு சார், 11ஆம் இடம் நல்லா இருக்குது சார், ஆனால் சுக்கிரனும் கெட்டு போயிட்டாருன்னு வைங்க. ஒரு ஆண் ஜாதக கட்டத்தில் இவர்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இனிக்காது, கசக்கும். முதல் திருமண வாழ்க்கை கசக்கும். இது எழுதப்பட்ட விதி சார். சார் அதே மாதிரி ஒரு பெண் ஜாதக கட்டத்தில் 2ஆம் இடமும் கெட்டு போயிட்டு 7ஆம் இடமும் கெட்டு போயிருக்கு, செவ்வாயும் கெட்டு போயிருக்கு சார். பாவ கிரகங்களின் சேர்க்கை பார்வை மட்டும் இந்த ஜாதகத்துக்கு இருக்குதுன்னு வைங்க. அந்த 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் செவ்வாயும் கெட்டு போயிட்டாருன்னா ஒரு பெண் ஜாதக கட்டத்தில் 2ஆம் இடமும் கெட்டு போய் 7ஆம் இடமும் கெட்டு போயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக முதல் திருமண வாழ்க்கை நிச்சயம் பாதித்தே ஆக வேண்டும் என்பது தான் எழுதப்பட்ட விதி சார். செவ்வாய் நீச்சம் ஆகவே கூடாது சார் ஒரு பெண் ஜாதக கட்டத்தில். அப்படி நீச்சமாகி அந்த பெண் ஜாதக கட்டத்தில் இருந்தால் அவருக்கு வரக்கூடிய கணவனுடைய அன்பு ஆதரவு நிச்சயம் கிடையாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த ஆணுக்கு மனைவியுடைய ஆதரவு கிடையாது, மனைவியுடைய அன்பு கிடையாதுன்னு அர்த்தம். சரி சார், இப்போ 2ஆம் இடம் 7ஆம் இடத்துல 5ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டதிபதி சம்பந்தம் வருதுன்னு வைங்க, தொடர்பு வருதுன்னு வைங்க சார். இந்த வாழ்க்கை இவர்களுக்கு ஒரு ஆண் ஜாதகத்திலே பெண் ஜாதகத்திலேயோ 2ஆம் வீட்டதிபதி 7ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீடு 7ஆம் வீடு ஏதோ ஒரு விதத்தில் 5ஆம் வீட்டதிபதி 9ஆம் வீட்டதிபதி தொடர்பு பெற்று இருக்குன்னு வைங்க. இவர்களுடைய திருமண வாழ்க்கை நிச்சயம் நல்ல நிலையில் சந்தோஷமாக அமைத்து கொடுத்து ஆக வேண்டும் சார். இந்த ஜாதகம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் சார். உங்கள் ஜாதக கட்டத்தில் 2ஆம் இடம் பலமாக இருக்கா, 7ஆம் இடம் பலமாக இருக்கா, 11ஆம் இடம் பலமாக இருக்கிறதா என்பதை பார்த்து தான் திருமணத்தை அமைத்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்று இருக்கவே கூடாது சார். அப்படி இருந்தது என்றால் கண்டிப்பாக முதல் திருமணம் டேமேஜ் ஆகும்னு அர்த்தம். ஒரு ஜாதக கட்டத்தில் சுக்கிரனும் ராகுவும் கூட்டு சேர்ந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் ராகும் கூட்டு சேர்ந்து அமர்ந்திருந்தாலோ இவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக கருத்து வேறுபாடுகளும் பேச்சில் சில பிரச்சனைகளும் தூண்டிவிட்டு சின்ன பின்னமாக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி. எனவே இப்படி அமர்ந்திருந்தால் கவனமாக திருமணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் சார். ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் இணைவு பெற்றிருக்கு சார். ஒரு பெண் ஜாதகத்திலேயோ அல்லது ஆண் ஜாதகத்திலேயோ இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் சார், அந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெற்ற ஒரு பெண் ஜாதக கட்டத்திலோ அல்லது அவருடைய கணவன் ஜாதகத்திலோ இருந்தாக்கா கண்டிப்பாக இவர்கள் அந்த தாலியை தூக்கி எறிந்து விடலாமா என்ற சூழ்நிலையை கண்டிப்பாக நிச்சயமாக கொடுத்து விடும் சார். கொடுத்தே தீரும். எவ்வளவுதான் அந்யோன்யமாக வாழ்ந்திருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தாலியை கழட்டி தூக்கி அடிப்பாங்க சார். அவருடைய கணவருடைய புகைப்படத்திலேயாவது தூக்கி அடிப்பாங்க. ஏனென்றால் தன்னை விட்டு அந்த கணவன் சென்று விட்டானே என்ற ஆதங்கத்தில் உன்னை நம்பி வந்த எனக்கு இந்த தாலி எதற்கிட்டு கழட்டி தூக்கி அடிப்பாங்க சார். இதெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த கிரக அமைப்புகள் நிம்மதி இழந்து தவிக்க வைத்துவிடும் சார். சனி செவ்வாய் சேர்க்கையோ பார்வை 7ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் சம்பந்தம் வந்ததே என்றால்
மன விரக்தியை கொடுத்து மனம் நொந்து போய் வாழ்க்கையை வெறுத்து போயிடுவாங்க சார். இவர்கள் எல்லாம் சொல்லொன்னா துயரத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் சார். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சூரியனும் குருவும் பலம் பெற்று அமர்ந்திருக்குன்னு வைங்க. சூரியன் குரு பார்வையில் இருக்கார். 5ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் பலம் பெற்று இருக்குன்னு வைங்க. நிச்சயமாக இவர்கள் தன் இனத்திலேயே தான் சார் இவர்கள் தன்னுடைய சமூகத்திலேயே தன் ஜாதியிலேயே திருமணத்தை செய்துப்பாங்க சார். சூரியன் சுபத்துவமாக்கப்பட்டு குரு பார்வையில் இருந்தாலோ அல்லது சூரியனும் குருவும் ஒன்று சேர்ந்து இருந்தாலோ 5ம் 9ம் வீட்டு அதிபதி பலம் பெற்று நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் அடுத்த இனத்தில் இவர்கள் திருமணம் செய்வது இவர்களுக்கு பிடிக்காது சார். சார், சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றோ பார்வை பெற்றோ அமர்ந்து இருக்கக்கூடாது. சனி ராகு சேர்க்கை இருக்கக்கூடாது. செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கக்கூடாது. சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட கிரகங்களின் கூட்டணி உங்கள் ஜாதக கட்டத்திலேயோ அல்லது உங்களுடைய கணவருடைய ஜாதக கட்டத்திலேயோ ஆட்டம் போட்டு அமர்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகளை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் சார். எனவே தான் கவனமாக இருக்கணும். சந்தோஷமான வாழ்வை அமைத்து கொள்வதற்கு நல்ல ஜோதிடரை அணுகுங்க சார். நல்ல ஜோதிடரை அணுகி என்ன எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜாதக கட்டத்தில், சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கா, செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கா, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கா என்பதை பார்த்து அதற்கேற்ற மாதிரியான வாழ்க்கையை அமைத்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கை உண்டு சார். சார், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சார், எனக்கு தெரிந்த ஒரு ஜாதகம் 8ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு. கேது தசை ராகு புத்தி. அதே கணவனுக்கு ராகு தசை நடக்குது. ராகு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசியில் அமர்ந்து செவ்வாயுடைய பார்வையில் அமர்ந்து ராகு தசை நடக்குது. அந்த பெண்ணுக்கு அந்த கேது தசை ராகு புத்தியில் கணவனை இழக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. இவற்றையெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது சார். அடுத்து வரக்கூடிய 2வது திருமணம் வெற்றி திருமணமாக அந்த ஜாதகருக்கு அமையும். நிச்சயமாக அமையும், உறுதியாக அமையும் என்பது தான் எழுதப்பட்ட விதி. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றியப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.